ஓம் நம சிவாய சிவாய நமக. ஆதிசக்தி நீதி வாக்கு கர்ப்பக்கலை வாக்கு மக்களை காப்பாற்றணும், நோயை காப்பாற்றணும். ஏவல் பில்லி சூன்யமாய மந்திரம் திட்டு முறைப்படுவது தச்சு கண்பு நச்சு பொருள் ஓமளிப்பு எல்லாத்தையும் விலைக்கு கொடுத்து மக்களையும் குடும்பத்தையும் காப்பாற்றி கொடுக்குறன்ற வாக்கு மரம் காப்பாற்றணும். நம்ம மீனாட்சி சொக்கநாதா முருக தெய்வான கூடத்தரவன் அன்னபூரன் 18ஆம் படியானே பாலமுருக வள்ளி தெய்வானி ஆதிசிவனை காப்பாற்றணும். அதாவது இன்றைக்கி நம்ம ஒரு கருத்து நம் மனதில் எழுந்தது. மனுஷனை கசைக்கு பிழிஞ்சோம்னா 3 வகையான நீர் சுரக்கும். முதல் நீர் வேர்வை நீர், 2வது நீர் சிறுநீர், 3வது நீர் விந்து நீர். இந்த 3 நீரை அடிக்கடி வெளியேற்றி கொண்டிருப்பவர்களுக்கு விரைவில் வந்துவிடும் வெளியே தூக்கி எறியும் காலம். எப்படி எலுமிச்சம்பழம் போன்ற பழங்களை நாம் பிழிகிறோமோ, பிழிஞ்ச உடனே தூக்கி எறிகிறோமோ, இனிமேல் சாறு இல்லைன்னு, அதுபோல் தான் இந்த உடம்பு. நம்ம நீர் பிதிக்கி எடுக்கப்பட்டு விட்டால் எந்த உடம்பு எலுமிச்சம்பழத்தோல் மேலும் ஆரஞ்சு பழத்தோல் மேலும் திராட்சை பழத்தோல் மேலும் தூக்கி எறியப்படும். எனவே 3 விதமான நீர்களை சீராக வெளியேறும்படி முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்த நன்னெறி வாழ்க்கையை பின்பற்றி நாம் பயன்படுத்துவோமானால் இந்த உலகில் வாழ்கின்ற காலங்களில் பெருந்துன்பம் நேராது. முனிவர்கள் போல் சித்தர்களைப் போல் நாம் வாழ்க்கை மெதுவாக செல்லும். எனவே நாம் இறைவனை வணங்குவோம், நீரை வீணடிப்பதை தவிர்ப்போம். ஓம் நம சிவாய சிவாய நமக. அரகர சங்கர ஜெய ஜெய சங்கர சிவ சிவ சங்கர அரகர மகாதேவோ நமக. ஓம் சக்தி போற்று, ஆதிபராசக்தி போற்று, மேல்மருவத்தூராலை போற்று. மேலும் மேலும் எங்களுக்கு நல்லருளும் நல்ல புத்தியும் தந்து வாழ வைப்பாய் போற்று. இந்த வகுத்து பசிக்காக நல்ல எண்ணங்களை தேடவிடாது தடுத்து கொண்டிருக்கும் இந்த பசியை வராது செய்திடுவாய் தாயே போற்றி, தந்தையே போற்றி. ஓம் நம சிவாய சிவாய நம.